ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு சவுத் இந்தியன் ரெசிபி. இன்றைக்கி லஞ்சு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னாக்கி நம்ம மீன் அவியல், அதாவது இது கொம்பங்காரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொம்பங்காரல் மீனை எப்படி நம்ம அவியல் பண்ணலாம், சீக்கிரமாக எப்படி அவியல் பண்ணலாங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காரல் மீன் எடுத்துருக்கிறேன் அவியல் பண்ணுறதுக்காக. நீங்கள் இப்போ இதை பார்க்கும்போது நினச்சிருப்பீங்க இதில் கட் பண்ணியிருக்காங்க, இது பொரிக்கிறதுக்கோ அப்படின்னு. இது பொரிக்கிறதுக்கு இல்லைங்க, அவிக்கிறதுக்கு தான். நான் இன்னும் மீன் பெருசாக இருக்கிறதுனால இப்படி முழுசாக போட்டு அவியல் பண்ண போகிறேன். இதுக்கு நம்ம எந்த மசாலாக்களும் அரைக்க தேவையில்லை. பொதுவாகவே மீனுக்கு பார்த்திங்கன்னா எரிப்பு, புளிப்பு, உப்பு இருந்தாலே மீன் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீனை பொறுத்தவரை குழம்பு வைக்கிறத விட அவியல் செய்தால் நல்லாயிருக்கும். இதுக்கான மசாலாக்கள் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி எடுக்க வேண்டாம், வீட்டில் இருக்க பொடியை வச்சு எடுத்துக்கலாம். இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. தேங்காய் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது நல்லாயிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வெந்தயமும் கடுகு எடுத்து வச்சுருக்கேன். இந்த எண்ணெயில் இது நல்லா பொரியட்டும். இது பொரிஞ்சாதான், பொதுவாகவே நம்ம இந்த அவியல் செய்யும்போது வெந்தயம் வறுத்து செய்தாலே டேஸ்ட்டாக இருக்கும். அது பிறகு பார்த்தீங்கன்னா இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இப்போ இங்கே ஒரு கண்ணாடி பதத்துக்கு இந்த வெங்காயம் வதங்கி வரட்டும். சீக்கிரம் வதங்குறதுக்காக நம்ம கொஞ்சமாக பொடி உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டும் இந்த எண்ணெயில். கண்ணாடி பதத்துக்கு வதங்கிட்டு இப்போ இதில் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் எனக்கு 5 மிளகாய், அந்த 5 மிளகாயுமே பயங்கர காரமான மிளகாய் இது சேர்த்துருக்குறேன். இப்போ இது ஒரு நிமிஷம் இந்த எண்ணெயில் இப்படி நம்ம வதக்கி விடலாம். அப்போ தான் சாப்பிடும்போது அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா 2 தக்காளி பழம் நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த பச்சை ஸ்மெல் போகும்போது நல்லா வதக்கி எடுத்துடலாம். நல்லா தொக்கு பதத்துக்கு வந்துச்சு, எண்ணெய் பிரிந்து வருது. இப்போ நம்ம இதுக்கான மசாலாக்களை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதில் 1 டீஸ்பூன் அளவு மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, அப்புறம் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி. இதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாமே பச்சைக்கு அரைச்சது தான், அதனால் இந்த பச்சை ஸ்மெல் இல்லாமல் கொஞ்சமாக வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சமானா ஒரு நிமிஷம் இப்படி லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா இந்த மசாலாவை நல்லா இந்த தக்காளி இதோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்துக்கிடணும். அப்புறம் இப்போ இதோட பார்த்திங்கன்னா ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கிறேன். இதை நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம். இதோட நம்ம இதுக்கு தேவையான தண்ணி, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா நல்லா கொதித்து வரட்டு. நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா எப்படி சேர்ப்போமோ அதே மாதிரி தான் இதுக்கு நம்ம சேர்த்துருக்குறோம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா காரம், புளிப்பு, எரிப்பு எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். கரெக்டாக இல்லைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் சேர்க்கணும், நல்லா சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு கரைஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இந்த மசாலா கூட நம்ம மீனை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் முழு மீன் வச்சுருக்கிறேன். இந்த மீனை நான் வாயகண்ட பாத்திரம் எடுக்க காரணமே இதுக்காக தான். ஏன்னா மீனை போட்டு அப்புறம் நம்ம இது கூட கரண்டியெல்லாம் சேர்க்க போட்டு இது பண்ணக்கூடாது, சுற்றி தான் விடணும். ஒரு பக்கம் அப்படி ஒரு 3 நிமிஷம் வேகட்டும். மீனை பொறுத்தவரை நம்ம கரண்டி போட்டு உள்ளே போட்டோம்னாக்கி உடஞ்சி போயிடும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா துணியை எடுத்து இப்படி சுற்றி தான் போட்டுக்கணும். இன்னும் இப்படி கிடக்கட்டும். கொஞ்சம் தண்ணி வற்றி வந்தால் தான் மீன் டேஸ்ட்டாக இருக்கும். வற்றி வரட்டும் தண்ணி. தேவைப்பட்டால் நம்ம துணி வச்சு சுற்றி தான் விடணும். அதை என்ன செய்யக்கூடாது அப்படின்னா அகப்பையை போடக்கூடாது, போட்டாக்கி உடஞ்சிரும். இவ்வளவு தாங்க, ரொம்ப நேரமும் வேக போடக்கூடாது. இனி இதில் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியும் கூட செய்கிறதுக்கு. 10 நிமிஷத்தில் அருமையாக வேக வச்சு எடுத்துடலாம். இதில் மசாலா அரைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. இதே போல் நீங்களும் உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.